மெஷின்லேருந்து வரக்கூடிய வைப்ரேஷன்ஸ் அண்ட் இந்த மெஷினோட செயல்பாடுகள் எப்படி நம்ம உடம்புக்குள்ளே போய் எப்படிப்பட்ட மாற்றத்தை உண்டாக்குது? இந்த ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்கிப்பிங் பண்ணும்போது டியூரிங் இன்டிமசி அவர் அறியாமலே யூரின் வெரிலோ லீக் ஆகும். ஸோ அதர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து ஒபெசிட்டி அண்ட் க்ரோனிக் காஃப். பொதுவாக பெண்கள் இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் இருக்கா இல்லையா தெரியாமல் சைலண்ட்டாக சஃபர் பண்ணுவாங்க. இந்த பிரச்சனை ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா சர்ஜரி இன்னொரு ஆப்ஷன். இந்த பிக்சல் சேரோட அட்வான்டேஜஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். போஸ்ட் டெலிவரி அவருக்கு பெயின்ஃபுல்லாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் திஸ் வெஜினல் ட்ரைனஸ். when they think about intimacy only they'll have that fear of pain. அதுக்கான அவர் they try to avoid it. இந்த பிக்சல் சேர் இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்றது என்ன? இந்த பெல்விக் ஏரியா கவர் பண்ண பிளேஸ்ல கீழே அந்த ஹைஃபெம் டெக்னாலஜி அது இருக்கு. ஸோ இதில் ரிலீஸ் த பல்சஸ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி அந்த ரேடியேஷன் மேக்னெட்டிக் ரேடியேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ பேஷண்ட்க்கு வந்து மைல்ட் மசாஜ் மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஆல்சோ அந்த மசில்ஸ் டைட்டனிங்க்கு வந்து வெஜைனா ஏரியா கூட நல்லா டைட்டன் ஆகும். ஸோ தேல் ஃபீல் த பார்ட்னர் வெல். அந்த செக்ஷுவல் ப்ளஷர் கூட இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்படி 360 degrees ரொட்டேட் ஆகிட்டு அந்த டெர்மல் எனர்ஜி ரிலீஸ் பண்ணி அந்த வெஜைனல் ஏரியாலோ மியூக்கோஸை வந்து நல்லா திக்கன் பண்ணுவாங்க அண்ட் ரீஜூனேட் பண்ணுவாங்க, ரீமாடலிங் பண்ணிவிட்டு. பெயின் கிடையாது, நல்லா அஃபர்ட்டாக இருக்குது. பெஹிண்ட்வூட்ஸ் நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் நவ்னீத். இது உங்களோட எதிர்நீச்சல். அண்ட் இன்னைக்கு நம்மளோட எதிர்நீச்சல் நம்ம கூட டாக்டர் ஸ்ரீலதா இருக்காங்க, இண்டிகோ உமன்ஸ் சென்டர்லேருந்து. அவங்களோட தான் பேச போகிறோம். வணக்கம். வணக்கம். நிறைய பேர் வந்து இப்போது ப்ரீ ப்ரெக்னன்சி அண்ட் ப்ரெக்னன்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் பெண்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய இன்னல்கள் பற்றி நிறைய அவேர்னஸ் வீடியோ வந்துருச்சு. ஸோ இந்த போஸ்ட் ப்ரெக்னன்சியில் பெண்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம் என்னென்ன? பெண்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி, டெலிவரி, மெனோபாஸ் இது ரொம்ப முக்கியமான ஈவெண்ட்ஸ் ஆர் லைஃப்லோ. இந்த தருணங்கள் அவர்களின் உடலில் சில மாற்றங்கள் ஏற்படும். ஸோ இன் these top 2 feminine issues what they are facing are stress urinary incontinence and sexual dysfunction. இந்த ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ஸ்னால் பெண்கள் இருமும் போது, தும்மும் போது, அல்லது வெயிட் லிஃப்டிங் பண்ண போது, சிரிக்கும் போது, எக்ஸசைஸ் லைக் ஸ்கிப்பிங் பண்ணும் போது, டியூரிங் இன்டிமசி அவர் அறியாமலே யூரின் வெரிலோ லீக் ஆகும். இதுதான் ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ஸ்னு. இதோட காசஸ்லாம் என்னென்ன மேம்? ஸோ இதுக்கு காஸ்னால் நம்ம யூரினரி பிளாடர் சப்போர்ட் பண்ண பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் அது வீக் ஆயிடுச்சுன்னா இல்லை டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அண்ட் யூரின் போடுற வலி அந்த யூரேத்ரா கண்ட்ரோல் பண்ண ஸ்விங்டர் மசில் ரிலாக்ஸ் ஆயிடுச்சுன்னா அவருக்கு தெரியாமல் இன்வாலண்ட்ரியாக கொஞ்சம் ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சுன்னா ஃபிசிக்கலி ஆர் எனி வெயிட் லிஃப்டிங் எதனா ஆக்டிவிட்டி பண்ணால் யூரின் வந்து வெளியில லீக் ஆகும். ஓகே. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு வாட் ஆர் ஆல் த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்? ஸோ இது மெயினாக வந்து போஸ்ட் டெலிவரி, போஸ்ட் வெஜைனல் டெலிவரி, போஸ்ட் சைல்ட் பர்த், எஸ்பெஷலி அதிக நேரம் டெலிவரி, இன்ஸ்ட்ருமெண்டல் டெலிவரி ஆர் பிக் பேபி, மல்டிபிள் டெலிவரிஸ். இந்த சிச்சுவேஷனில் வந்துட்டு அந்த பெல்விக் ஃப்ளோர் மசில் அதிகமாக ஸ்ட்ரெச் ஆகும் அண்ட் இட் வீக்கெண்ட்ஸ் த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ். ஆல்சோ அதர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் வந்து ஒபெசிட்டி and chronic cough. Even women in 20s also can face this issue, like athletes high impact workout pannadhu. Then by aging and menopause. By aging and menopause வந்து நம்ம பாடியில் அந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் கம்மியாகும். ஸோ இட் ரெடியூசஸ் த கொலாஜன் ஸ்டிமுலேஷன் விச் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த பெல்விக் ஃப்ளோர் மசில் ஸ்ட்ரென்தனிங். ஸோ ஆஸ் இட் ரெடியூசஸ் அந்த பெல்விக் ஃப்ளோர் மசில் அந்த சப்போர்ட் வந்து வீக் ஆகிட்டு இந்த பிரச்சனை வரும். ஸோ இந்த இன்சிடென்ட்ஸோட இம்பேக்ட் வந்து பெண்களோட லைஃப்பில் எப்படி இருக்கும்? பிகாஸ் ஆல்ரெடி போஸ்ட் ப்ரெக்னன்சி தே கோ த்ரூ அ லாட். ஸோ இதோட இம்பாக்ட் பை ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 1 in 3 women சஃபர் இந்த பிரச்சனை வந்து அவர் லைஃப் டைமில் கண்டிப்பாக சஃபர் பண்ணுறது. இந்த இன்சிடென்ட்ஸ் வந்துன்னா நீங்கள் பார்த்தாச்சுன்னா இப்போ பேபி டைப்பர்ஸ் மாதிரி யூ கேன் சி அடல்ட் டைப்பர்ஸ் ஆல்சோ இன் மார்க்கெட். ஸோ தட் இஸ் அ பிக் பிஸ்னஸ். ஸோ இது வந்து மோஸ்ட்டாக அந்த டைப்பர்ஸ் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணுறது. பொதுவாக பெண்கள் இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் இருக்கா இல்லையா தெரியாமல் சைலண்ட்டாக சஃபர் பண்ணுவாங்க. இது வந்து இப்போ வெளியில் போனதுக்கு வந்து இந்த
தென் ஃபியர் வாஷ்ரூம் கிட்ட இருக்கா இல்லையா, இல்லை வந்து ஒரு ஆக்டிவிட்டீஸில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டா, ஒர்க் ப்ரொடக்டிவிட்டி கம்மியாகும், அந்த செல்ஃப் எஸ்டீம் கம்மியாகும். அண்ட் ஸோ தே யூஸ் டைப்பர்ஸ். நீங்கள் ஹவர் எக்ஸ்பென்சிவ் டைப்பர்ஸ் யூஸ் பண்ணுறது அப்புறம் கூட யூ கேனாட் அவாய்ட் இன்ஃபெக்ஷன். அந்த ட்ரெஸ் வெட் ஆகும், லீக் ஆகும். And they also avoid intimacy with the fear of urine leak during the intimacy. So it's very commonly seen. இப்போ லிசன் பண்ணும் போது கூட ரொம்ப பேர் they'll think that இது இந்த ப்ராப்ளம் நம்ம கூட ஃபேஸ் பண்ணுறது அன்ட்டு. கண்டிப்பாக அதை பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேரும் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் அண்டர்கோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இதுக்கான ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னா என்னென்ன இருக்குது? ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் கீகல் எக்ஸசைசஸ். கீகல் எக்ஸசைஸ் வந்து எவ்ரிபடி இஸ் வெரி ஃபெமிலியர், ரொம்ப ஃபெமிலியராக கேள்விப்பட்ட இது. யூஸ்வலாக கைனகாலஜிஸ்ட் வந்து ப்ரெக்னன்சி பிளான் பண்ணக்கு முன்னாடி ஒரு டியூரிங் டெலிவரி அண்ட் போஸ்ட் ப்ரெக்னன்சி தே அட்வைஸ் திஸ். ஸோ அந்த பெல்விக் ஃப்ளோர் மசில் ஸ்ட்ரென்த்னாக இருக்கும், அந்த டோன் மெயின்டைன் பண்ணும். இந்த ஸ்ட்ரெச்சிங் டெலிவரி அப்போ இந்த ஸ்ட்ரெச்சிங் வந்து ரெசிஸ்ட் பண்ணுமான்ட்டு. பட் தட்ஸ் நாட் ஈஸி டு ஃபாலோ. ஈவன் அது ஃபாலோ பண்ணக்கு அப்புறம் கூட போஸ்ட் டெலிவரி மேக்ஸிமம் நம்ம ஒரு 45 to 50 கீகிள்ஸ் பண்ண முடியும் பர் டே. and it only gives you 40 to 50% solution. இந்த பிரச்சனை ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா சர்ஜரி இன்னொரு ஆப்ஷன். ஸோ இப்போ நம்ம புதுசாக லான்ச் பண்ணது ஒரு எக்யூப்மெண்ட், we can say it as a revolutionary treatment because இது வந்து நான் சர்ஜிக்கல், நோ anesthesia, நோ பெயின். ஒரு 28 minutes செஷன் நீங்கள் ஒரு இட்ஸ் கால்ட் a pixel chair. ஸோ you just need to sit on the chair and with full clothing நீங்கள் புக் ரீட் பண்ணிவிட்டு இல்லை மியூசிக் லிசன் பண்ணிவிட்டு you can watch TV and get the treatment done. போஸ்ட் ட்ரீட்மெண்ட் கூட எதுவும் சைட் எஃபெக்ட்ஸ் இல்லை, நோ டவுன் டைம், இமீடியட்டாக you can continue your daily routine activities. So this works on HIFM technology. So high intensity focal electromagnetic radiation. So in the radiation வந்து X-ray CT மாதிரி it's not harmful. This is a magnetic radiation. அது ஃபோக்கலா உங்க pelvic ஏரியால வந்து continuous pulses frequencies to contractions பண்ணிட்டு supra maximal contraction that is equal to 12,000 kegels. நீங்க நார்மலா நம்ம பார்த்தாச்சுனா we can do only 40 to 50 kegels per day. So 28 minutes செஷனில் உங்களுக்கு அந்த 12,000 கீகல்ஸ் ஈக்குவலாக சூப்ரா மேக்ஸிமல் கான்ட்ராக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இட் வில் ஸ்ட்ரென்தன் த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ். ஸோ திஸ் இஸ் த நியூ ட்ரீட்மெண்ட் which we launched recently. It's called a pixel chair. இந்த பிக்சல் சேரோட அட்வான்டேஜஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பிகாஸ் இப்போ நிறைய பேர் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எப்படி எடுக்கிறது அப்படின்ற ஒரு எடுக்கணுமா வேணாமான்ற பெரிய மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மிஷினோட அட்வான்டேஜஸ் பற்றி. ஸோ இது வந்து இஃப் யூ ஸ்டார்ட் இன் ஏர்லி சிம்டம்ஸ் ஏர்லியாக இருக்க டைம்லோனே ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கு ரிசல்ட் நல்லா இருக்கும். ஈவன் இஃப் இட்ஸ் லிட்டில் ப்ரோக்ரெசிவ் ஆல்சோ யூ கேன் ஸ்டார்ட். ஸோ இது வந்து நீங்கள் 6 sessions 2 sessions per week for 3 weeks. ஸோ ஆஃப்டர் இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கு அப்புறம் உங்களுக்கு 95% ரிசல்ட் கிடைக்கும். இதில் நீங்கள் ஏர்லியாக ஸ்டார்ட் பண்ண ரொம்ப சிவியர் இல்லாமல் ஸோ 95% ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் இப்போ அந்த உமனுக்கு வந்து அந்த செல்ஃப் எஸ்டீம் கான்ஃபிடென்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். யூஸ்வலாக அந்த ஸ்னீஸ் பண்ண இல்லை காஃப் பண்ண லெக்ஸ் க்ராஸ் பண்ணுவாங்க, யூரின் லீக் ஆகும் அన్న பயம்தோ. ஸோ இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல், ரொம்ப ஈஸி அண்ட் வெரி பேஷண்ட் ஃப்ரெண்ட்லி compared to all the other treatment options which are available. இந்த பிக்சல் சேரோட ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ் இருக்கும்போதே do they have to take up medicines like medicines எடுத்துக்கணுமா? அண்ட் இது வந்து எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்றது எப்படி நம்ம சொல்ல முடியும்? ஸோ இந்த ப்ராசஸில் வந்து மெடிக்கேஷன்ஸ் எதுவும் தேவையில்லை. நீங்கள் நார்மலாக ஒரு ஓபி யூ கேன் செட் அஸ் எ லஞ்ச் பிரேக் ப்ரொசீஜர், ஒரு 28 minutes செஷன் வித் ஃபுல் க்ளோத்திங் யூ கேன் செட். மைல்ட் மசாஜ் மாதிரி இருக்கும், பெயின் எதுவும் இருக்காது. ஸோ இது இல்லாமல் நமக்கு இன்னொரு ட்ரீட்மெண்ட் கூட காம்பினேஷனில் நம்ம இங்கே ப்ரொவைட் பண்ணுறேன், அது ஃபெமிலிஃப்ட் CO2 லேசர் ட்ரீட்மெண்ட். ஓகே, இந்த ஃபெமிலிஃப்ட் CO2 லேசர் அந்த ப்ரொசீஜர் பற்றி சொல்லுங்கள். ஸோ அது வந்து அந்த தெர்மல் எனர்ஜிతో சேம் அந்த பெல்விக் ஃப்ளோர் வெஜைனல் மியூக்கோஸா அங்கே இருக்க மசில்ஸ் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுவாங்க. லைக் கொலாஜன் ஸ்டிமுலேஷன் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, பிளட் சர்க்குலேஷன் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ இட் வில் ஸ்ட்ரென்தன் த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் நியர் த யுரேத்ரா அண்ட் ஆல். இது இட் ஹேஸ் அ ஸ்மால் வெஜைனல் ப்ரோப், ஜஸ்ட் வெஜைனல் ஸ்கேன் மாதிரி. அது 360 degrees ரொட்டேட் பண்ணி இந்த டெர்மல் எனர்ஜி ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அண்ட் இட் ஸ்ட்ரென்தன்ஸ் த பெல்விக் ஃப்ளோர் மசில். இட்ஸ் only 5 to 10 minutes procedure.
அது கூட there's no non-surgical it is and also no anesthesia required. No pain, mild discomfort it will be. And we can say it's also a lunch break procedure. Post procedure there's no any downtime. You can continue with your activities immediately. இன்னொரு ப்ராப்ளம் வந்து செக்ஷுவல் டிஸ்ட்ரெஸ், அதாவது போஸ்ட் ப்ரெக்னென்சி அவங்களால வந்து ப்ராப்பரான ஒரு செக்ஷுவல் என்கவுண்டர் வந்து பண்ண முடியாது அவங்களோட பார்ட்னரோட. ஸோ இது எதனால் நடக்குதுன்னு நினைக்கிறேன்? ஸோ அகெயின் சேம் போஸ்ட் டெலிவரி வந்துட்டு அந்த வெஜைனா ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகிட்டு ஸோ அந்த சென்சேஷன் கம்மியாகும். they'll feel the loosening or they couldn't feel the partner. After as aging kuda post menopausal vagina mucosa and the lubrication lose ஆயிட்டு it will become dry and also vaginal atrophy இருக்கும். So because of this வந்து அந்த painful sex or they couldn't feel the partner or sexual pleasure won't be equal as men. So usually நம்ம இப்போ சொசைட்டிలో என்ன டிஃபால்ட்டாக sexual pleasureனா it's always matters only for men. So when we say pleasure it should be always equal to both men and women. At any age women can their worth they deserve equal pleasure when they are having sex or intimacy. செக்ஷுவல் ப்ளஷர் அப்படின்றது எப்போதுமே வந்து மேல் பர்ஸ்பெக்டிவ்லேயே இருக்குது. அண்ட் நிறைய ஃபீமேல்ஸ் வந்து இப்போது வெளியே வந்து இப்போ தான் அதை பற்றி பேசுகிறாங்க, ஃபீமேல் ப்ளஷர் ஆல்சோ மேட்டர்ஸ் அப்படின்னு. ஸோ இந்த செக்ஷுவல் என்கவுண்டர் பண்ணும்போது இந்த மாதிரியான ஒரு விஷயம் இல்லாததை எப்படி பார்க்குறீங்க? அண்ட் இது அவங்களுக்கு எவ்வளோ பெரிய சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர், எவ்வளோ பெரிய சைக்கலாஜிக்கல் ஒரு பேரியர் ஆகுது? ஸோ இது கண்டிப்பாக சைக்கலாஜிக்கலாக இம்பேக்ட் இருக்கும் பேஷண்ட் மேலே. ஸோ செக்ஸ் இஸ் நாட் ஓன்லி ஃபார் த ரிப்ரொடக்ஷன். ஸோ அப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் 1 or 2 கிட்ஸ்க்கு அப்புறம் ஸோ உமன் வந்து அந்த செக்ஸ் கிரேவிங் இருக்குன்னா இல்லை இஃப் தே ஆஸ் ஃபார் இட் அது வந்து ஒரு நெகட்டிவாக நமக்கு they keep it as they think them as a wrong, but it always have a positive impact. Sexual wellness வந்து கண்டிப்பாக பாசிட்டிவ் இம்பேக்ட் இருக்கும் our life மேலே. And also it increase the bonding. They'll have that self esteem. இது even at any age it's nothing wrong to ask for it. And they should also enjoy it. அது வந்து always it may be so most of them will be painful, like post delivery அவருக்கு painful-ஆக இருக்கும் because of this vaginal dryness. When they think about intimacy only they'll have that fear of pain. அதுக்கான they try to avoid it, but they can come out, get the treatment. And also men also have to support them. So it should be equal pleasure for men and women, and so they can come out, take the treatment and have an enjoyable and satisfactory life. The quality of life will be good. The post pregnancy with regards to ரெண்டு பசங்க இல்லை ஒரு 2 ப்ரெக்னன்சிக்கு அப்புறமா கூட they will try to have sex அப்படின்றப்போ அவங்களுக்குள்ளே ஒரு பேரியர் வந்துடுது ஆட்டோமேட்டிக்காக, நம்ம பண்ண வேண்டாம் அப்படின்னு. பட் ஸ்டில் நிறைய பேர் வந்து அந்த நிறைய பெண்கள் வந்து இப்போ தான் அதை பற்றி வெளியே பேச வராங்க, ஃபீமேல் ப்ளஷர் டூ மேட்டர்ஸ் அப்படின்னு. ஸோ அவங்கள மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு, அவங்கள மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிறைய பெண்களுக்கு ஒரு எஜுகேஷன் அவேர்னஸாக இந்த பிக்சல் சேர் அப்படின்றது எவ்வளோ பெரிய ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது? ஸோ பிக்சல் சேர் வந்துட்டு so because as I said it increases the circulation and sensitization to the genital area, and because of that and the sexual pleasure vandu it will increase, and also they can feel the partner. And along with this nama femilift pathu pestachu, so it also helps. Like femilift vandittu and the CO2 laser treatment mulyama vaginal mucosa it remodels, and as age occurs na and the dryness, atrophy and the stretching idellame correct panni and the tone it brings up the tone, and so they can feel the partner well. And it actually rejuvenates a youthful vagina madri create பண்ணுவாங்க. So it's a 5 to 10 minutes procedure. It helps more in the sexual wellness. So இது ரெண்டு இல்லாம if the females have like they're not able to have the orgasms or other sexual disorders, we have other treatments like G-shot, O-spot augmentation and PRP. So we have a separate aesthetic lab here. So when patient consults us with their symptoms, so அது பார்த்துட்டு நம்ம அவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கரெக்டாக இருக்குமான்னு கைட் பண்ணிக்கலாம். புரியுது. ஸோ கடைசியாக ஒரு கேள்வி, இந்த செக்ஷுவல் ப்ளஷர் அப்படின்றது விமன் லைஃப்பில் எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம், அண்ட் அட் த சேம் டைம் இந்த ப்ளஷர் நிறைய பேருக்கு அது அவங்க நினைக்கிற மாதிரி இருக்கிறது இல்லை. பிகாஸ் when it comes to due to different factors like psychological factors, emotional factors எல்லாமே இருக்கிறதுனால, ஸோ இந்த ஃபீமேல் ப்ளஷர் ஆல்சோ மேட்டர்ஸ் அப்படின்றது எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் அந்த விமனோட லைஃப்பில்? So sexual wellness or sexual pleasure is equally matters for men and women.
ஸோ அட் எனி ஏஜ் இப்போ வந்து நம்ம 60க்கு அப்புறம் வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆர் டு டேக் கேர் ஆஃப் ஒன்லி கிராண்ட் சில்ட்ரன், தே கேன் நாட் லிவ் டுகெதர். அது அவர் செக்ஸ் ப்ரெஷர் பற்றி பேசிட்டாச்சுன்னா அது தப்பாக நம்ம வில் டேக் இட். பட் இட்ஸ் ஆல்வேஸ் ஹெல்ப்ஸ் தெம் ஃபிசிக்கலி மென்டலி ரொம்ப இம்பேக்ட் இருக்கும். அதில் there's nothing wrong in that. So we have to understand, even men also should understand that women கூட அந்த equal pleasure இருக்கும். It should be a woman deserve an healthy enjoyable quality of life. So they may have kids, adukapram the kids will go out for higher education, again they'll be separated, but for their bond to be together and strong and physically rendu perku self esteem and the confidence அதெல்லாம் இருக்குதுக்கு கண்டிப்பாக செக்ஷுவல் வெல்னஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இட் வில் ரியலி பிளே அன் இம்பார்ட்டண்ட் ரோல் இன் தேர் லைஃப். இந்த பிக்சல் சேர் இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்றது என்னலாம்? ஸோ இதர் பிக்சல் சேர் ஒரு ஃபெமி லிஃப்ட்க்கு 2 ட்ரீட்மெண்ட்க்கு ஏஜ் லிமிட் எதுவும் இல்லை. எனி women who is having the symptoms of stress urinary incontinence or sexual dysfunction or vaginal dryness and they couldn't feel the partner or decrease sexual pleasure, they can take the treatment. ஏஜ் லிமிட் எதுவுமே இல்லை. எந்த ஏஜில் கூட இந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். அண்ட் ஃபார்ச்சுனேட்லி வி ஹேட் உமன் லைக் அரவுண்ட் ஆஃப்டர் 60 to 65 we have seen 4 women வந்து NRIs, பட் அவர் அங்கே எக்ஸ்பென்சிவாக இருக்குது ட்ரீட்மெண்ட் அன்ட்டு they have come here and taken the treatment and they felt a good result. So we are seeing that kind of approach, awareness to be spread more in the society. கண்டிப்பாக இது ஒரு பெரிய அவேர்னஸாகவே ஸ்ப்ரெட் ஆகணும்னு பார்த்துட்டு இருக்கக்கூடிய மக்கள் இந்த ட்ரீட்மெண்ட் தேவை அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹாஸ்பிட்டல் தான் அணுகும். ரொம்ப ரொம்ப நன்றி என்னோட கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் சொன்னதுக்கு. தேங்க்யூ. நீங்கள் கீழே சொன்ன அந்த பிக்சல் சேர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மெஷின் வந்து இங்கே இருக்குது. ஸோ இது வந்து இந்த யூரினல் இன்கான்டினன்ஸ் அண்ட் செக்ஷுவல் டிஸ்ப்ளஷருக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து பேஷண்ட் இருக்காங்க. ஸோ இவங்க மேலே தான் நம்ம இப்போ இதை ட்ரை பண்ண போகிறோம். அண்ட் இந்த ட்ரீட்மெண்ட் அப்படின்றத விட இது வந்து கண்டிப்பாக ஒரு 28 மினிட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க இல்லையா? ஸோ இந்த 28 மினிட்ஸ் ட்ரீட்மெண்ட் அப்படின்றது எவ்வளோ கன்வென்ஷனலாக லைவாக நடக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு லைவாக காட்ட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ப்ரொசீஜர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம்? ஸோ இப்போ பேஷண்ட் வந்து ஃபுல் க்ளோத்திங்கில் உட்காரலாம். அண்ட் ஒன்லி மெட்டல் திங்ஸ் எதனா இருக்குன்னா ரிமூவ் பண்ணணும். அதர்வைஸ் நோ பெயின், ஸோ நோ அனஸ்தீஷா எதுவும் தேவை இல்லை. ஸோ ஒரு புக் ரீட் பண்ணிவிட்டு இல்லை மியூசிக் லிசன் பண்ணி இல்லை டிவி பார்த்துட்டே பண்ணிக்கலாம். ஸோ அங்கே இந்த சேரில் வந்து அந்த பெல்விக் ஏரியா கவர் பண்ண பிளேஸில் கீழே அந்த ஹைஃபெம் டெக்னாலஜி அது இருக்குது. ஸோ இதில் ரிலீஸ் த பல்சஸ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சி அந்த ரேடியேஷன் மேக்னெட்டிக் ரேடியேஷன் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இப்போ இந்த ஜென்டில் மோடில் வில் ஸ்டார்ட் ஸ்லோலி சின்ன ஆக்சுவலி அது பெயினே இருக்காது, வைப்ரேஷன் மைல்டு மசாஜ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அது கூட நம்ம ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஃப்ரீக்வன்சி. ஸோ நம்ம இப்போ ஜென்டில் மோடில் ஸ்லோவாக ஒரு 50% ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணிவிட்டு தென் வில் டேக் இன் டு த ப்ரொஃபஷ்னல் மோட். அது அப்போ மெஷின் அந்த ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அந்த கான்ட்ராக்ஷன்ஸ் பண்ணது மெக்கானிசம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த 28 மினிட்ஸ் செஷனில் உங்களுக்கு வந்து ஒரு 12,000 கீகல் எக்ஸசைசஸ் ஈக்குவலாக இருக்குது. சூப்ரா மேக்ஸிமல் கான்ட்ராக்ஷன்ஸ் அதை ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ரொம்ப காமாக இருக்குது. இட் இஸ் நோ. ஸோ இது வந்து நம்ம ப்ரீ ப்ரெக்னென்சி கூட அந்த ப்ரெக்னென்சி பிளான் பண்ணதுக்கு முன்னாடி பெல்விக் மசில் ஸ்ட்ரென்தன் பண்ணிவிட்டு இந்த டெலிவரி அந்த ப்ராசஸ் ஃபேஸ் பண்ணதுக்கு ரெடி பண்ணது கூட இந்த ப்ரொசீஜர் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இந்த யூரினல் இன்கான்டினன்சி அப்படின்ற இந்த பிரச்சனைக்கு இந்த மெஷின்லேருந்து வரக்கூடிய வைப்ரேஷன்ஸ் அண்ட் இந்த மெஷினோட செயல்பாடுகள் எப்படி நம்ம உடம்புக்குள்ளே போய் எப்படிப்பட்ட மாற்றத்தை உண்டாக்குது? ஸோ அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் வந்துட்டு மசில் ஸ்ட்ரென்தனிங் பண்ணிவிட்டு அது ஸ்டிமுலேட் பண்ணி மசில் வந்து ஹைப்பர்ட்ரோஃபி அண்ட் ஹைப்பர்ப்ளேஷியா ஆகும். ஸோ வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். அந்த டோன் வந்து நல்லா இட் ரீகெயின் த டோன். ஸோ இதனால அந்த யூரினரி பிளாடர் வந்து நல்ல சப்போர்ட் கிடச்சிட்டு இட் வில் ஹோல்ட் த யூரின். அண்ட் வென் அந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் இருக்க டைம்ல அந்த ரிலாக்ஸேஷன் இருக்காது ஸ்விண்டருக்கு. ஸோ இன் தட் வே இட் ரிசால்வ்ஸ் த ப்ராப்ளம் ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ஸ். ஸோ இப்போது மைல்டு வைப்ரேஷன்ஸ் வந்து அந்த பெல்விக் ரீஜனில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ இது வந்து என்ன மாதிரியான சென்சேஷன் பேஷண்ட்டுக்கு கொடுக்கும்? ஸோ
ஸோ பேஷண்ட்க்கு வந்து மைல்ட் மசாஜ் மாதிரி தான் இருக்கும். ஸோ வென் யூஆர் ஹியரிங் அவுட் சைட் வந்து உங்களுக்கு அந்த சவுண்ட் தெரியுது, பட் பேஷண்ட்க்கு வந்து அது எதுவும் ஃபீல் தெரியாது. ரொம்ப லைட் மசாஜ் மாதிரி தான் இருக்கும். நம்ம ஃபுல் 100% போட்டதுக்கு அப்புறம் கூட அது ரொம்ப லைட் மசாஜ் மாதிரி இருக்கும். அண்ட் எஸ்பெஷலி போஸ்ட் டெலிவரி மெனோபாசல் பேஷண்ட்ஸ்க்கு எதுவுமே ஃபீலிங் பெயின் ஃபுல்லாகவே தெரியாது. அது இது வந்து யூரினல் இன்கான்டினன்சியில் எப்படி யூஸ் ஆகும்னு சொன்னீங்க, செக்ஷுவல் டிஸ்ட்ரெஸில் இது எப்படி பயன்படுது? ஸோ இந்த செக்ஷுவல் டிஸ்ஃபங்க்ஷன் அந்த சென்சேஷன் கம்மியாக இருக்குது அந்த உமனுக்கு வந்து இது நல்ல ஜெனட்டல் ஏரியாவுக்கு நல்ல பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஆல்சோ அந்த மசில்ஸ் டைட்டனிங்க்கு வந்து வெஜைனா ஏரியா கூட நல்லா டைட்டன் ஆகும். ஸோ தே வில் ஃபீல் த பார்ட்னர் வெல், அந்த செக்ஷுவல் ப்ளஷர் கூட இன்க்ரீஸ் ஆகும். நம்மளோட செகண்ட் டிவைஸ் ஃபெமிலிஃப்ட், இதை பற்றி சொல்லுங்கள். ஸோ இது ஃபெமிலிஃப்ட் CO2 லேசர் ட்ரீட்மெண்ட். ஸோ இதில் வந்து உங்களுக்கு இந்த வெஜைனா ப்ரோப் இருக்கும். ஸோ இந்த ப்ரோப் வந்து நம்ம வெஜைனாலோ ஜஸ்ட் லைக் வெஜைனல் ஸ்கேன் வந்து கொஞ்சம் தூரமாக போகும். ஸோ வென் நம்ம இது பண்ணதுக்கப்புறம் we can ஸோ இப்படி 360 degrees ரொட்டேட் ஆகிட்டு அந்த டெர்மல் எனர்ஜி ரிலீஸ் பண்ணி அந்த வெஜைனல் ஏரியாலோ மியூக்கோஸை வந்து நல்லா திக்கன் பண்ணுவாங்க அண்ட் ரீஜூனேட் பண்ணுவாங்க. ரீமாடலிங் பண்ணிவிட்டு இட் வில் மேக் இட் லூப்ரிகேஷன் நல்லா இட் வில் லூப்ரிகேட் வெல். கொலாஜன் ஸ்டிமுலேஷன் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, பிளட் ஸ்டிமுலேஷன் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ they'll have a youthful vagina. ஸோ அந்த ஏஜிங் ப்ராசஸில் வந்து வாட் எவர் தே லாஸ்ட் அந்த ஸ்ட்ரென்த் இல்லை டைட்னிங் அந்த லாக்ஸிட்டி அதெல்லாம் தே வில் ரீகெயின் அண்ட் தே வில் ஹாவ் அ குட் செக்ஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ். இதில் வந்து மைல்டு பெயின் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. இதில் மைல்டு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும், ஸோ பெயின் இருக்காது. ஸோ இது கூட நம்ம ஸ்ட்ரெஸ் யூரினரி இன்கான்டினன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ we can combine both for better result. இந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு 40+ இல்லை ஒரு 50+ இருக்கக்கூடிய விமன் வந்து எடுத்துக்கலாமா? இஸ் இட் சேஃப் ஃபார் them? Yeah, it's very safe. 60+ also, 65 also we can take, 70 also we can take. It's no side effects for this procedure. It's only 5 minutes procedure. Downtime எதுவும் இல்லை. இமீடியட்டாக நீங்கள் நார்மல் ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸ் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டோட எஃபெக்ட் உங்கள் பாடியில் எப்படி இருந்தது அண்ட் நான் பெயின்ஃபுல் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ உங்களோட ட்ரீட்மெண்ட் இதை பற்றி சொல்லுங்கள், எக்ஸ்பீரியன்ஸ். சார் எனக்கு வந்து 3 months-ஆக இந்த யூரினரி இன்கான்டினல் ப்ராப்ளம் இருந்தது. நான் வந்து நிறைய இடத்துல விசாரித்தோம், எனக்கு ஒரு இதுவும் கிடைக்கல. ஸோ என் ஃப்ரெண்டு மூலமாக நான் இந்த இண்டிகோ உமன்ஸ் சென்டருக்கு வந்திருந்தோம். டாக்டரை மீட் பண்ணி டாக்டர் எனக்கு அதுக்கான எல்லா விளக்கத்தையும் கொடுத்தாங்க. கொடுத்ததுக்கப்புறம் டாக்டர் எனக்கு சொன்னாங்க, இந்த எக்ஸல் சேரை பற்றி எனக்கு இது பண்ணாங்க. பண்ணும்போது எனக்கு 6 சிட்டிங்ஸ் சொன்னாங்க. ஸோ நான் 3 சிட்டிங்ஸ் எனக்கு ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு நல்ல ஒரு இது கிடச்சிருக்கு. எனக்கு பெயின் கிடையாது, நல்லா அஃபர்ட்டாக இருக்குது. இது வந்து நிறைய பேர் இது யூஸ் பண்ணி இதை பயன்படுத்திக்கலாம், எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் நடக்கும்போது என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் என்ன மாதிரியான சேஞ்சஸ் உங்கள் பாடியில் நடக்கும்? சேஞ்சஸ் மீன்ஸ் ஒரு வைப்ரேஷன் மாதிரி தான் இருக்கும், மற்றபடி பெயின்ஃபுல் எதுவும் கிடையாது, நார்மலாக தான் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த ட்ரீட்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு எவ்வளோ எஃபெக்டிவாக சேஞ்சஸ் தெரியுது? அண்டு பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிறைய லேடிஸ் வந்து எனக்கு நிறைய சேஞ்சஸ் கிடச்சிருக்கு சார். எல்லாருமே என்ன மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க நிறைய பேர் இது யூஸ் பண்ணி பயன்படுத்திக்கலாம். இதுதான் என்னோட ஒப்பீனியன். ரொம்ப